ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கம்பு புட்டு. இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இரும்பு சத்து நிறைந்தது, கால்சியம் சத்து நிறைந்தது. இப்போ இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு 1 கப், வெல்லம் 1/2 கப், தேங்காய் துருவல் 1 கப், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, நெய், முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம். இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கம்பு 1 கப்பு முழு கம்பாக எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அமுக்கி மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் நம்ம இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஊற வச்ச கம்பை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஜல்லடையை வச்சு சலிச்சிக்கலாம். சல்லடை எடுத்து சலிச்சிட்டு இந்த கம்பை குருணை வர்றதையும் அதில் சார்லேயே போட்டு 2வது நல்லா நைஸாக ஊட்டி நம்ம இதுமாரி சலித்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி கம்பு இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாவு கடையில் வாங்குறது இருந்தால் கூட நீங்கள் இதேமாரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கையில் இப்படி பிடிச்சா, இப்படி நம்ம மாவை அள்ளி கையில் பிடிச்சா பிடி வரணும். இது நமக்கு கரெக்டான பதம். இப்போ இந்த மாவை அவிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு இட்லி பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு இட்லி தட்டில் துணியை போட்டு எல்லா மாவையும் இப்போ ரெடி பண்ண மாவை அதில் எல்லாம் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் அள்ளி வச்சுக்கிட்டு தண்ணி கொதித்ததும் இட்லி பானையில் எடுத்து வச்சு 20 நிமிஷம் மூடி போட்டு அவிச்சிடலாம். 20 நிமிஷம் அவிச்சதும் நமக்கு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவு வெந்துடுச்சு. இப்போ நமக்கு மாவு எடுத்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாமா. கொட்டிட்டு கரண்டியால் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இதில் இப்போ நம்ம 1/2 கப் துருவி வச்சுருக்கிற வெல்லம், தேங்காய் பூ 1 கப், ஏலக்காய் தூள் சிறிதளவு, 2 ஸ்பூன் அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சு நெய் ஊற்றிக்கி முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 10 பல் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்ததும் நம்ம இப்போ அந்த மாவில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ கம்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். இதேமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. கம்பில் இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து நிறைந்தது. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. எல்லோரும் சாப்பிட்லாம். இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு போடணும். பாய் பாய்.